வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு தமிழ் பற்றி நிறைய பேசலாம். அது நம்ம டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. என்னடா சுந்தர் பிச்சை அண்ணாவோட இதெல்லாம் போட்டிருக்கே அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அவர் ஒரு கூகுள் சிஇஓ. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் யூடியூப். அந்த யூடியூப்பில் நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். என்னென்னா நம்மளோட யூடியூப் லிங்க்ஸ் இருக்குல்ல, அந்த லிங்க்ஸ் வந்து தமிழில் வராது, எப்போவுமே காமனாக இங்கிலீஷில் வரும். அது ஒரு ஃபஸ்ட்டு கோரிக்கை என்னோடது. தமிழில் வர மாதிரி தமிழ்நாடுக்குன்னே ஒரு யூடியூப் இருக்கிற மாதிரி அந்த லிங்க் தமிழில் வரணும். அந்த லிங்க் எப்படி வரணும்னா, அவங்களுக்கு டிஃபால்ட்டாக ஆப்பில் இருக்கணும். தமிழ்நாடுன்னு வந்துட்டால் டிஃபால்ட்டாக ஆப்பில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கூகுள் சிஇஓ பிச்சை எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நான் சொல்கிற பாலிசியெல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட் நீங்கள் வைக்கணும், என்னோட ஒரு ரிக்வெஸ்ட். அண்டு அடுத்த விஷயம் என்னென்னா, தமிழில் பாஸ்வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி அந்த தமிழ் பாஸ்வேர்ட்ஸ், அந்த கடவுச்சொல் இருக்கிறாங்களே, அது வந்து தமிழில் படிக்கிற மாதிரி டைப் பண்ணுற மாதிரி நம்ம தமிழ் அடிச்சோன்னா இட்ஸ் இன்வாலிட் கரெக்டாக வரும். ஒரு சில டைம் ஏற்றுக்காது. அந்த மாதிரி வந்து யூடியூப்பில் வந்து நிறைய கூகுள் க்ரோம் அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து பாஸ்வேர்டும் தமிழ் வைக்கிற மாதிரி வரணும். அது என்னோட ரெண்டாவது கோரிக்கை. அடுத்து மூணாவது கோரிக்கை, அங்கே வந்து தமிழ் எண்கள் டினோட் பண்ணியிருக்கணும். இந்த கூகுள் க்ரோம் செட்டிங்ஸ்லாம் போனோன்னா சும்மா பாயிண்ட் வச்சு இல்லை வெறும் இதாக தான் இருக்கும். அமைப்புகள், அடுத்து செட்டிங்ஸ், இந்த மாதிரி நிறையா வந்து தனித்தனியாக தான் இருக்கும். ஆனால் தமிழ் எண்கள் குறியீட்டோடு இருக்காது. அது ஒரு மூணாவது கோரிக்கை என்னோடது. என்னென்னா, அது தமிழ் எண்கள் போட்டு வைக்கணும். ஏன்னா என்னோட நோக்கமே என்னென்னா, நம்ம சேனலில் நிறைய தடவை பார்த்துருப்போம், தமிழ் எண்களை ப்ரொமோட் பண்ணுறது தான். அப்போது இது ப்ரொமோட் பண்ணோன்னா இன்னும் ரீச் ஆகும். அந்த ஒரு காரணத்தினால நான் சொல்கிறேன், நீங்கள் தான் ரீச் பண்ணணும். சுந்தர் பிச்சை எனக்கு என்னோட ஒரு தமிழ் எண்கள் அடுத்த இதாக தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவேன், போக பார்ப்பீங்க. அடுத்து அந்த இதில் டினோட் பண்ணுற மாதிரி ஒரு மூணாவது கோரிக்கை. அடுத்து நாலாவது கோரிக்கை என்னென்னா, முதல் சொன்ன மாதிரி கூகுள் செட்டிங்ஸில் எல்லாமே தமிழில் வராது. மேலே ப்ரொஃபைல் நாம் ப்ரொஃபைல் இயற்பேர் என்ன வச்சுருக்கோமோ அது மட்டும் தமிழில் வரும். மற்ற கீழே வந்து ஒரு சிலது தமிழ் வரும், ஒரு சிலது அப்படியே இங்கிலீஷில் வந்து தமிழ் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு உண்மையான வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தையை தமிழில் வர மாதிரி ஒரு செட்டப் கொண்டு வரணும். நான் சொல்கிறது முழுசாக தமிழ்நாட்டுக்குனே ஒரு டிஃபால்ட்டான யூடியூப் ஃபுல்லாமே தமிழில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் கொண்டு சொல்கிறேன். அதில் மெயினாக தமிழ் எண்கள் அதை டினோட் பண்ணி வர மாதிரி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அது இப்படி தான் சொல்லலான்னு ஒரு ஐடியா. இப்படி சொன்னால் அவங்களுக்கு ரீச் ஆகும். நேரில் போய் நம்மளால் பார்த்து பேச முடியாது, அந்தளவுக்கு வசதியும் கிடையாது பேசுகிற அளவுக்கு. நம்ம இப்படி சொன்னால் ரீச் ஆகுமே அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன். அடுத்த விஷயம் என்ன நண்பர்களே, நம்ம ஃபோனில் தமிழ் வச்சுருக்கோம். பட் ஆனால் இப்போ நம்ம ஃபோனில் தமிழில் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம ஃபோனில் தமிழில் யூஸ் பண்ணுறோம். நம்ம அனுப்பிச்சா வாட்ஸ்அப்லையோ அதுலலாம் தமிழ் போகுது. பட் ஆனால் நம்ம வந்து இப்போது மெயிலில் வந்து ஒரு தமிழில் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அது தமிழ் தான் போகும். பட் ஆனால் மேலே சைடில் வந்து இங்கிலீஷ் இருக்கும். அது வந்து அங்கேயும் நம்ம எப்படி அனுப்புகிறோமோ அதே மாதிரி அங்கே போய் அவங்களுக்கு இப்போ ஒரு மெயில் அனுப்புகிறோன்னா அந்த மெயிலில் அவங்களுக்கு அந்த மாதிரி காமிக்கிற மாதிரி இது எல்லாத்துக்கும் சரி. தனியாக தமிழ்நாட்டுக்குன்னா ஒரு டிஃபால்ட் ஆப், தமிழ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிஃபால்ட் ஆப், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நான் சொன்ன 5 கோரிக்கையை வச்சு ஒரு ஆப் யூடியூப்லேயே ஆல்டர்னேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதான் சொல்கிறேன், ரீச் ஆகணும். எனக்கு சுந்தர் பிச்சை எனக்கு ரீச் ஆனால் செமையாக இருக்கும். அதே அவங்க ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா இன்னும் செமையாக இருக்கும். நான் வேண்டிக்கிறேன் சுந்தர் பிச்சை எனக்கு போகணுங்கிறதுக்காக. அண்டு என்னென்ன இது வரைக்கும் சொன்னால அந்த ஆப்ஷன் எல்லாம் வந்து சின்னதாக ஒரு வீடியோ பண்ணி லாஸ்ட்டில் போடுறேன், அது பாருங்கள். சரி நண்பர்களே, தேங்க்யூ. இந்த வீடியோ அவ்வளோதான். நம்ம வந்து ரெகுலராக போடுவோம், பட் ஆனால் கொஞ்சம் டைம் இல்லை, அதனால போடுறதில்ல. அண்டு கையில் நமக்குன்னு ஒரு ஃபோன் இல்லை, போக வாங்கி எல்லாமே பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரெகுலராக வந்துடும். பட் ஆனால் நிறைய அப்படியே தான் ஃபாலோவர்ஸும் இருக்காங்க, சப்ஸ்கிரைபர்ஸும் அப்படியே தான் இருக்காங்க, யாரும் ரெடியூஸ் ஆகலை. அது வரைக்கும் தேங்க்ஸ் நண்பர்களே. ஸ்டே டியூன்ட். ஃப்யூச்சரில் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போடுவோம் தமிழ் எண்கள் பற்றி, நிறையா தமிழ் எண்கள் மூமெண்ட்ஸ் நிறைய கொண்டு வருவோம். அதுக்காக உங்களோட சப்போர்ட் எப்போவுமே தேவை. சரிங்க நண்பர்களே, தேங்க்யூ, பை பாய். அந்த வீடியோ பார்த்துருங்க கடைசியாக, அதையும் விட்டுறாதீங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் யாரும் ஃபுல்லாக பார்க்குறதில்ல போல், ஃபுல்லாக பாருங்கள் ப்ளீஸ். ஓகே ரைட், பை பாய். நம்ம வந்து இப்போ வந்து அந்த கூகுள் செட்டிங்ஸில் போய் பாதி இது தமிழில் இருக்கும், பாதி இது இங்கிலீஷில் இருக்கும் அப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தால அது போடுறேன். ஆனால் நீ எப்படா ஃபுல்லாக தமிழில் வச்சுருக்கியான்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் ஃபுல்லாமே தமிழில் தான் இருக்குது. ஆனால் பாதி இது இங்கிலீஷில் வரும் பாருங்கள். டிரைவிங் அப்படி தமிழில் போட்டிருக்காங்க. பெரிதாக்கி இது வந்து ஜூமு, இது ப்ளே இங்கிலீஷில் இருக்குது, தமிழ் ஸ்டோரில் இருக்குது. அடுத்து ஏர்டெல்லாம் இங்கிலீஷ்லேயே தான் இருக்குது. கேமரா அது தமிழில் அப்படியே இங்கிலீஷ் எடுத்து தமிழில் போட்டிருக்காங்க.
இந்த மாதிரி நிறையா இருக்குது. சாம்சங் பே மினி இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதை கூகுள் செட்டிங்ஸில் போய் காட்டுற பாருங்கள். இது வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். பட் ஆனால் கூகுளில் ரீச் ஆனால் எல்லாத்துக்கும் வந்து அந்த ஒரு ரீச் வருங்கிறக்காக நான் சொல்கிறேன். பாருங்கள், மேலே வந்து வரும் இணைப்புகள், ஒளி மற்றும் அதிர்வு, அறிவிப்புகள், காட்சி, வால்பேப்பர் மற்றும் வால்பேப்பர். பாருங்கள், வால்பேப்பர் தமிழ் பேரே கிடையாது. பட் ஆனால் வால்பேப்பர் அண்ட் தீம்கள், பூட்டுத்திரை, பயோமெட்ரிக்ஸ் அண்ட் பாதுகாப்பு. இது பயோமெட்ரிக்ஸ் இங்கிலீஷ், பாதுகாப்பு தமிழ் எப்படி வச்சுருக்காங்க. அதான் இப்போது கூகுள்குள்ளே போகிறேன். கூகுள் கணக்கு கூகுள் மேலே இருக்குது, அது இங்கிலீஷில் இருக்குது. தமிழ் எண்கள் இயற்பெயர் வந்து தமிழில் இருக்குது, மற்றதெல்லாம் இங்கிலீஷில் இருக்குது. நான் இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். ஒரு நிமிஷம். அங்கே பாருங்கள், இது இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது. அடுத்து கீழே வரதெல்லாம் க்ரோம் புக்லாம் இங்கிலீஷில் இருக்குது. ஐயோ சாரி நம்பர்களே. சாரி நம்பர்களே. இப்போ கூகுள் கணக்கு தமிழ் அது மட்டும் இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது. அடுத்து என் இமெயில் ஐடி அது மேலே ஸ்க்ராட்ச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுவும் இங்கிலீஷில் இருக்குது. அடுத்து அதெல்லாம் தமிழில் வர மாதிரி பார்க்கணும். அடுத்து கூகுள் பாஸ்வேர்டு. அடுத்து கூகுள் பாஸ்வேர்டு வந்து கணக்கு சேவைகள் வெயிட் பண்ணுங்கள், கடவுச்சொல், காப்பிரதி, சாதனை. அடுத்து நம்ம சொன்னால அந்த கூகுள் பாஸ்வேர்டு வந்து தமிழில் இது பண்ணால் இன்க்ளூட் ஆகாது. நம்ம புதுசாக ஒரு இமெயில் க்ரியேட் பண்ணுறோம், அந்த இமெயில் வந்து இதாகாது. அதான் சொல்கிறேன்ல, பாருங்கள், புதுசாக ஒரு மெயில் க்ரியேட் பண்ணலாம். எங்கே வரலையே. கீழே மற்றொரு கணக்கை சேர், கூகுள் தகவலை சரிபார்க்கிறது. ஐயோ இருங்க ஒரு நிமிஷம். கூகுள் கணக்கை உருவாக்கு. எனது வணிகத்தை நிறுவ எனக்காக. பெயரின் முற்பகுதி மணி வேல். அடுத்து சும்மா டீட்டெயில் 10-54 வராதுரா, மாதம் சும்மா ஆச்சு. அடுத்து அப்பா கிட்ட பாருங்கள், இது தமிழில் வராது. mani@gmail.com வராது. மணிக்கவும் எழுத்துக்கள் A to Z, எண்கள் 0 to 9 இந்த மாதிரி காட்டுறது. இதுவே காட்ட மாட்டேங்குது. அப்போது பாஸ்வேர்டு எப்படி காட்டும்? இது மாதிரி தமிழ்நாட்டுக்காக ஒரு டிஃபால்ட்டாக தமிழில் வர மாதிரி வைக்கணும்னு ஒரு கோரிக்கை. இதை தான் சொல்லியிருந்தேன். இது சும்மா ஒரு ஷோ டெமோ உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக. அடுத்து நம்ம தமிழ் எண்கள் கூகுள் செட்டிங்ஸில் போனோம்னா தமிழ் சும்மா ப்ளைனாக தான் இருக்கும். கூகுள் செட்டிங்ஸ்